இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுதே கனகதரா ஸ்துதி வைபவ வந்தித சங்கர தேசிக மான்யபதே அப்படின்ட்டு வந்தது. அப்ப மகாலட்சுமியின் இடத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவள் வேண்டும், எனக்கு மட்டும் தான் வேண்டும்னு நினைக்கும் பொழுது அவள் வருவதை விட எல்லாருக்கும் அவ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ நம்ம பக்கத்துல இருக்கின்றாள் அப்படிங்கிறது பல சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரா ஸ்தோத்திரமானதை இயற்றினார். அவர் இயற்றின முதல் ஸ்தோத்திரம் அதுதான். ஒரு அயாச்சக அந்தணருடைய வீட்டிற்கு சின்ன குழந்தையாக பவதி பிக்ஷாம் தேஹி என்று செல்கின்றார். அவளுக்கு பிக்ஷை போடுவதற்கு எதுவுமே இல்லை. அப்போ வீட்டுக்குள்ள போய் தேடினா ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தது. துவாதசி பாரணைக்காக வைத்திருக்கிற நெல்லிக்காய். ஆஹா, இது இருக்கே அப்படின்னு சொல்லி போடலாம்னு எடுத்தா அதில் ஒரு சோதனை. ஒரு பக்கம் நன்றாக இருக்கு, மற்றொரு பக்கம் சரியா இல்லை. இப்போ இதை என்ன செய்வதுன்னு புரியல. ஒரு பக்கம் நன்னா இருக்கேன்னு இதை கொண்டு தானம் அவருக்கு போடுறதா, பிக்ஷை போடுறதா, இல்லை இது சரி இல்லைங்கிறதுக்காக நானே வைத்துக் கொள்வதாங்கிற ஒரு எண்ணம். ஆனா பரவாயில்ல, இதையாவது போட்டு விடுவோம். அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தா வெறுமன் அனுப்புறதுக்கு மனசு இல்லை. அப்ப சொல்லிட்டே போட்டாலாம், இந்த பாருப்பா இதுதான் இருக்கு, ஒரு பக்கம் கெட்டு போயிருக்கு, இருந்தாலும் இந்த ஏழையால இதைத்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பிக்ஷா பாத்திரத்துல போட்ட உடனே பகவத் பாதாள் நினைச்சாராம், எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்கு, கொடுக்கற மனம் இல்லை. ஆனா இவள்கிட்ட எதுவும் இல்லை, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கே. இவளுக்காக மகாலட்சுமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லித்தான் அங்கம் ஹரேஹே புலக பூஷணமாஸ்ரயந்தின்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் பொழுது மகாலட்சுமி பிரத்யக்ஷமானா. பாடின உடனே என்ன வேணும்னு கேட்டா அவளுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும்னு கேட்க மகாலட்சுமி சொல்றா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவளுடைய பூர்வ ஜென்ம வினை அப்படி. பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவளை துரத்தி பிடிச்சுட்டு இருக்கு. அதனால என்னால எதுவுமே செய்ய முடியாது, விதியை மாற்ற முடியாதுன்னா. அதற்கு தான் பகவத் பாதால் சொன்னார், துஷ்கர்ம கர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயி நயனாம் புவாகனார். உனக்கு எங்கேயோ மழை பெஞ்சுட்டு இருக்கும், ஆனா அந்த மழையை காற்று அடித்து கொண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி என்னைக்கோ அவ பண்ணின பாவத்தை உன் கண் பார்வை அடித்து கொண்டு போய்விடாதோ. நாராயண பிரணயினி நயனாபுவாக. அதனால அவளுக்கு நீ நல்லது செய்ய வேண்டும் என்று கடைசியில வாதம் பண்ணி, யாருக்கு தனக்கு வேண்டும்னு கேட்கல, அவளுக்கு வேண்டும் என்று கேட்டார். கனகத்தை தாரையாக மகாலட்சுமி பொழிந்தாள். அதனால தான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு அதற்கு பெயர். நமக்கும் நல்ல விசேஷங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னா இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னு அதனால் முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த கனகம் ஐஸ்வர்யம்னு சொன்னாலே மகாலட்சுமி தானே. புரந்தரதாசர் அதை எப்படி வர்ணிக்கின்றார்னு பார்க்கலாம். ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ 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 ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುತ, ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುತ, ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ, ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಕನಕವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ ಬಾರೆ, ಮನಕಾಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ, ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜದಿ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇಗ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ,
ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯೊಳು ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುತ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿಗೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುವುದ ಬಾರಿ ಕುಂಕುಮಾಂಗಿದೆ ಪಂಕಜಲೋಚನೆ ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಕದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪದ ಕಾಲುವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪದ ಕಾಲುವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ.